ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான தேவையான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். யாரெல்லாம் தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்றால் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் நீங்கள் சற்று ஆழமாய் கவனிக்க வேண்டும். தேவனோடு நெருங்கி சேர வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் நீங்கள் சற்று ஆழமாய் இதை கவனிக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் வெஸ்லி என்ற பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு இல்லை என்றால் அறிவுரை என்கிற பெயரிலே அவர் வெளியிட்ட சில எச்சரிப்புகளை நான் படித்தேன். சபைக்கும் அவைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக அவைகளை தழுவி நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆகவே நீங்கள் தேவனுடைய எச்சரிப்புகள் பரிசுத்தவான்கள் நமக்கு அவ்வப்பொழுது சொல்லியவைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டவைகளாக இருந்தாலும் இன்றைக்கும் அவைகள் நமக்கு பிரயோஜனமானவைகளாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவைகளாகவும் அது இருக்கிறது. ஆகவே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அதை கவனிக்க வேண்டுமென்று நான் உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். அந்த பரிசுத்தவான் ஜான் வெஸ்லி அவர்கள் முதலாவது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எதை சொல்கிறார் என்றால், வாட்ச் அண்ட் ப்ரே கண்டினியூஸ்லி அகெயின்ஸ்ட் ப்ரைட். பெருமையை எதிர்த்து இல்லை என்றால் பெருமை தாக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் தொடர்ந்தெழுச்சியாய் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இந்த முதல் எச்சரிப்பை கேட்டவுடனே நம்முடைய மனசிலே ஓடுகிறதெல்லாம் பெருமை தாழ்மை இவைகளை பற்றி நாம் ஏராளமாக என்ன செய்துவிட்டு நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஆதி முதல் நாம் கேட்டு இருக்கிறோம். அடிக்கடி சபையிலையும் நினைச்சிரோம் நாம் கேட்கிறோம் என்று நம்முடைய மனதிலே அதுதான் முதலாவது வரும். ஆனால் பெருமை நம்மை ஒன்றும் செய்யாது. இல்லை என்றால் பெருமையை குறித்து அவ்வளவாய் நாம் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் நிச்சயமாய் அந்த பெருமை தங்களை பின்மாற்றம் செய்கிறதை அறியாமல் உணராமல் நினைக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு இந்த பெருமையின் விளைவுகள் தெரியும். இல்லை என்றால் நமக்கு யாரும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அறிந்திருக்கிறோம் என்று எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதில் அந்த எண்ணம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பெருமையில் என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன். நாம் எதையாவது ஒன்றை அறிந்துவிட்டோம் என்று நாம் நினைத்தால் நாம் அதை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் நினைச்சவில்லை, அறியவில்லை. நாம் பெருமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நான் நினைச்ச வேண்டும், அறிய வேண்டும். இதற்கு அநேக உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் எடுத்துக்கலாம். சபையிலேயே நாம் வளர்ந்து கொண்டு வரும்பொழுதே தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடையோ இல்லையென்றால் விளக்கங்களையோ இல்லையென்றால் தேவன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு எண்ணம் என்ன தோன்றும் என்றால், இங்கே நம்ம நடத்துகிறவர்களுக்கு அவ்வளவாக செய்யவில்லை, தெரியவில்லை, அவர்களை காட்டிலும் நான் செய்கிறேன், தெரிந்திருக்கிறேன். இல்லையென்றால் நமக்கு மேலாக அப்போஸ்தல ஊழியத்தை பெற்று நமக்கு ஊழியம் செய்கிற சகோதரர்கள் அவர்கள் என்ன மிஞ்சி சொல்லிவிட்டார்கள், நாம் எதை சொல்கிறோமோ அதைத்தான் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்கிற நினைப்பு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நான் பின்மாற்றம் நான் அடைந்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே தான் ஜான் வெஸ்லி அவர்கள் இதை குறித்து வாட்ச் அண்ட் ப்ரே கண்டினியூஸ்லி அகெயின்ஸ்ட் ப்ரைட். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டுமாக பெருமை என்னை ஆட்கொண்டு விடுமோ என்பதை நான் தொடர்ந்தேர்ச்சியாய் நான் கவனித்து நான் அதற்காக நினைச்ச வேண்டும், ஜபிக்க வேண்டும். சிலருக்கு இப்படி ஒரு
எண்ணம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை தவிர, ரட்சிக்கப்பட்டவர்களை தவிர எனக்கு வேறு யாரும் புத்தி சொல்ல முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், மறுபடியும் பிறக்காதவர்கள் எனக்கு என்ன செய்ய முடியாது, புத்தி சொல்ல முடியாது என்று நாம் நினைக்கிறோம். உதாரணமாக, மனம் திரும்பி நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், வாலிபர்கள் தங்கள் பெற்றோரிடத்திலிருந்து, மனம் திரும்பாத தங்கள் பெற்றோரிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே நாம் அவருடைய பேச்சுகளை, அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள். நடைமுறையில் நம்முடைய அலுவலகத்தில் போகும்போது நம்முடைய கூட இருக்கிற சக தொழிலாளர்கள், இல்லை என்றால் அலுவலர்கள், நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளிடத்திலிருந்து என்னவும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு என்ன செய்கிறார், அவர் பேசுகிறார். ஆகவே இவர்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அவர் நினைக்கிறார்கள். ஆகவே தான் தங்களுடைய வாழ்க்கையிலே அடிப்படையாய் தெரிந்து கொள்ள வேண்டிய தாழ்மையான பாடங்களை நினைக்கிறார்கள். படிக்காமலேயே பெருமையிலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு தாழ்மையிலே தரித்திருக்க முடியாமல் நினைக்கிறார்கள், பெருமை அடைகிறார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் சபையிலே வந்தாலும் அப்படித்தான் நினைச்சுவார்கள், அவர்கள் இருப்பார்கள். காலப்போக்கிலே சபையிலே சொல்ல வேண்டிய ஆலோசனையை கூறுகிற ஒரு இடத்திலிருந்தும் அவர்கள் நினைச்ச மாட்டார்கள், ஆலோசனையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு அடையாளங்கள். நான் பின்மாற்றக்காரனாய் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அடையாளங்கள். ஏன் மனம் திரும்பாத நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறீர்களா? நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த டீச்சர், வாத்தியார், அவர்களிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டிய பாடங்கள் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அநேகர் நாம் படித்தவர்கள், படித்த பிள்ளைகள், அவர்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய பெற்றோருக்கு எதுவும், படிக்காத தங்கள் பெற்றோருக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் அடிப்படை பாடங்களை தங்களை பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நினைக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அநேக பெற்றோர்கள் அவர்கள் உங்களைப் போல அறிவாளிகளாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் பாடங்களை உங்களுக்கு நினைச்ச முடியும், அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வரும்போது அவர் என்ன சொன்னார்? போய் எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். எறும்பு மனுஷ ஜீவன்களை விட கூடுனதா குறைந்ததா? மனுஷர்களை விட எறும்பு அறிவில் குறைந்தது தான். ஆனால் ஆண்டவர் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எறும்பினிடத்தில் நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கிறவர்கள், அவர்கள் எறும்பினிடத்திலிருந்து ஒன்றையும் அளிக்க முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தாழ்மையிலே இருக்கிறவர்கள், அவர்கள் யாரிடத்திலே கற்றுக்கொள்வார்கள்? எறும்பினிடத்திலே கற்றுக்கொள்வார்கள், தேனீக்கள் இடத்திலே கற்றுக்கொள்வார்கள், பறவைகளை பார்த்து கற்றுக்கொள்வார்கள், பூக்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இங்கே இருக்கிற நம்ம இடத்துல யாசிக்கிற, நம்ம இடத்துல பிச்சை கேட்கிற அந்த பிச்சைக்காரர்களிடத்திலிருந்து மன்னிச்ச முடியும், நான் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வீட்டில் வருகிற ஒரு புறமதஸ்தான், இல்லை என்றால் ஒவ்வொரு அந்நியனிடத்திலிருந்தும் நான் நினைச்ச முடியும், நான் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சபையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு சாதாரணமாய் ஒரு பிச்சைக்காரனை நான் விரட்டும் பொழுது கூட, இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்ல கூட நான் இப்படி தான் சொல்ல வேண்டும், அவர்களை மரியாதையைத்தான் சொல்ல வேண்டும். அவரை நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் அவர்களை பார்த்து வெளியே போ என்று சொல்வதற்கு அனுமதி இல்லை. தயவுசெய்து நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு நாம் ஒன்றை கொடுக்க மறுக்கும் பொழுது, இல்லை என்றால் அதுக்கு அவசியம் இல்லாமல் போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அநேக பஸ்ஸுகளிலே இதே மாதிரி யாசிக்கிறவர்கள், பிச்சை கேட்க வருகிறவர்கள் எல்லாரும்
அதை தங்களுக்கு வீணாய் செலவு பண்ணுகிறாள் என்பதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு பஸ்ஸில் ஒரு குருடன், அவர் கண் தெரியாத குருடர், அவர் என்னிடத்தில் அப்படியே பஸ்ஸில் கேட்டுக்கொண்டு வந்தார். நானும் அவருக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ எடுத்து நான் உடனே கொடுத்தேன். அவர் உண்மையிலே அவர் குருடர். அப்படி கேட்கும் பொழுது என்னுடைய பக்கத்தில் இருந்த இன்னொரு அவருக்கு அந்த குருடர் கடந்து போன உடனே சொன்னார், நீங்கள் ஏன் அவருக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டார். நான் பாவம் கண் தெரியவில்லை, சரி என் பக்கத்திலே கேட்டு விட்டார், என் மனமும் பொறுக்கவில்லை, நான் கொடுத்தேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இங்கேருந்து திருநெல்வேலியிலிருந்து நீங்கள் விக்ரமசிங்கபுரம் போவதற்கு முன்பாக பத்தமடையிலே அவர் இறங்கி விடுவார். பத்தமடை இறங்கின உடனே எதிர்த்தாப்பில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அந்த ஒயின் ஷாப்புக்கு தான் இவர் நேரே போவார். அவர் பின்னாடி ஒரு பெண்மணி இறங்குறார்களே, அவர் இவருடைய உண்மையான மனைவி அல்ல, இவர் வைத்திருக்கிற ஒரு சகோதரி என்று சொல்லி விழாவாரியாக சொல்லிக்கொண்டே வந்தார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், நாம் பாத்திரம் அறிந்து பிச்சை போட வேண்டும் என்று சொல்லுவதற்கு இணங்க நாம் சாதாரண ஒரு பிச்சையை கொடுப்பதற்கு கூட நாம் ஜாக்கிரதையாய் வினா உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டேன். ஆனால் அவர்களை பார்த்து அவமுறையாய் பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உரிமை இல்லை. எந்த ஒரு பிரஜாதியானிடத்திலிருந்தும் ஒரு இந்துக்களிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் அநேக நேரம் கற்றுக்கொள்ள மறுக்கிறோம், நாம் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம் அதை சிந்தித்து பார்ப்பதே இல்லை. நமக்கு தெரியும் என்கிற எண்ணம் தான். இல்லை என்றால் நமக்கு தெரியும் என்கிற பெருமையான ஒரு எண்ணம். அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை, மற்றவர்களை, பெரியோர்களை, சமுதாயத்தில் உள்ளவர்களை எல்லாம் அசட்டை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு அவர்களை விட தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவனுடைய வழிகளை ஒருவேளை அவர்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் தாழ்மையாக இருந்தால் எறும்புகளிடத்திலிருந்து மனுஷமையும் நான் கற்றுக்கொள்ள முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை பாருங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். இவைகள் எல்லாம் எதற்காக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மை விசாரணை செய்கிறவர்கள் நம்முடைய மூப்பர்கள் மாத்திரமல்ல. ஒருவேளை ஒரு பெரிய சபையிலே மூப்பர்கள் எல்லாரையும் விசாரிக்க முடியாது. ஆனால் தேவன் உங்களுக்கென்று உங்களை விசாரிக்கிற அருமையான சகோதரிகளை உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது, இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள், பிள்ளைகள் இவர்களை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் நம்முடைய சகோதரர்கள் வந்தால் நம்முடைய பிள்ளைகள் எழுந்திருத்து அவர்களை மரியாதை செய்கிறார்களா? அவர்களை வாருங்கள் என்று சொல்கிறார்களா? இல்லை என்றால் பிரைஸ் லார்ட் என்று சொல்லி வரவேற்கிறார்களா? நான் சில வீடுகளுக்கு செல்லும்போது வருத்தப்படுகிறேன். நம்மை வரவேற்பதற்கு, சரியான வரவேற்பதற்கு ஆள் இல்லை. சகோதரிகள் நம்மளை வரவேற்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அவளை வரவேற்கிறது இல்லை. அவர்கள் எங்கேயோ அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். நாம் திரும்ப கூப்பிடும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய முகங்களை காட்டுகிறார்கள். இவைகளெல்லாம் ஒருவேளை நம்மை அறியாமல் அதை செய்து கொண்டிருந்தாலும் நம்மை விசாரித்து நம்மை நடத்துகிற சகோதரர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மதித்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? வரவேற்க வேண்டும். யார் வந்தால் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஒரு குடிக்க ஒரு தண்ணீர், ஒரு டம்ளரில் தண்ணீராட்டு என்ன செய்ய வேண்டும்? அவன் கொடுக்க வேண்டும். இது சாப்பிடுகிறீர்களா? சாப்பிடாட்டால் பரவாயில்லை. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாடங்கள். நாம் தாழ்மையிலே இருந்தால்தான் இதை நிச்சய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனால இவளை அவசியம் என்று நினைக்காதீர்கள். பரிசுத்தவான் நம்மை எச்சரிக்கிறார். நீங்கள் இவைகளில் கண்டினியூஸாக தொடர்ந்தேர்ச்சியாய் நீங்கள் விழிப்பாய் இருந்து இவைகளில் நீங்கள் தாழ்மைப்பட உங்களை சம்மதிக்காவிட்டால் நீங்கள் பெருமையிலே நிச்சயவீர்கள், நிலைத்திருப்பீர்கள். பெருமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகிக் கொண்டே போவீர்கள். அதே பகுதியில் பெருமையாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு மண்ணிடத்திலே சாரி என்று என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். மன்னிப்பு கேட்க மாட்டான். பிற இடத்துல மன்னிப்பு கேட்க நாம் கடினப்படுத்தின, இல்லை என்றால்
மனம் மடிவாக்கின ஒரு சகோதரனிடத்திலிருந்தோ ஒரு சகோதரியிடத்திலிருந்தோ தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்தோ தன்னுடைய குழந்தை இடத்திலிருந்தோ மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள்? அது அவருடைய பழக்கம் இல்லை என்பதனாலா? அவருடைய குடும்பத்தில் அப்படி ஒரு வழக்கம் இல்லை என்பதனாலா? இல்லை. இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பெருமையினால் நான் மன்னிக்கவில்லை, அவைகளுக்கு இணங்கவில்லை. நம்முடைய பெருமையினால் நம்முடைய விளங்கவில்லை. ஆனால் தேவனை சார்ந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவர்கள் எங்கேயெல்லாம் தேவன் உணர்த்துகிறார்களோ அங்கேயெல்லாம் அவர்கள் நிச்சயவார்கள், அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள், சரி செய்வார்கள். நான் என்னுடைய அலுவலகத்தில் அதிகமாய் நான் இதை செய்வது உண்டு. யாரையாவது என்னுடைய வேலை நிமித்தம் நான் கடினமாய் நான் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை என்றால் அவர்கள் பேச வேண்டியிருக்கும். ஆனால் நான் அவருடைய மனது பாதித்திருக்கு என்று சொன்னால் மறுநாளிலே அவரிடத்தில் எப்படியாவது என்ன செய்வேன், அவரை கூப்பிட்டு நான் என்ன செய்விடுவேன், நான் பேசிவிடுவேன். மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் நான் செய்வேன், மன்னிப்பு கேட்பேன். நேற்று கூட ஒருவரை அழைத்து நான் என்ன செய்தேன், நான் சாரி என்று சொல்லிவிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். அவர் பெரிய கொஞ்சம் வயசில் மூத்தவர். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிவிடாதீங்க என்று சொன்னார். நான் எதற்காக அதை செய்வேன், அவரை கண்டிக்க வேண்டிய இடத்துல நான் கண்டித்து விட்டு நான் மறுநாளில் நினைச்சுகிறேன், அப்படி தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு பாதிப்பை நான் உண்டாக்கி இருக்கக்கூடாது என்பதை நான் செய்கிறேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக என்னோடு கூட வேலை பார்த்த ஒருவர், அவர் ரிட்டையர்டாகி சென்றார். 58 வயது முடிந்து அவர் கடன் செல்லும்போது அவர் போவதற்கு முன்பாக அவரை பார்த்து நான் நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும், நான் பேசி என்னுடைய காரியங்களை சரி செய்ய வேண்டும் நிச்சயம். நான் எப்பொழுதும் தாராளமாக பேசுவேன். ஆனால் வேலை நிமித்தம் அவரிடத்துல நான் அடிக்கடி நான் கொஞ்சம் கடினமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் நான் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர் ரிட்டையர்டாகி போகிறார். அவருக்கு முன்பாக நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செய்ய வேண்டும், நான் காட்ட வேண்டும், அவர்களை நான் நடத்த வேண்டும். ஆகவே ரிட்டையர்டாகி போகும்பொழுது அவர் என்னை பார்க்க வந்தோடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், நாம் வேலைகளின் நிமித்தம் எத்தனையோ முறைகளில் நான் பேசியிருப்பேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் ரிட்டையர்டாகி போகிறீர்கள், தயவுசெய்து என்ன காரியங்களை ஒன்றும் மனதில் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி, ஒரு ரிட்டையர்டாகி போகிற ஒருவர் அப்படி வெளியே அனுப்புவதற்கு ஆள் இல்லை. அவர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்து ஏற்கனவே ரிட்டையர்டாகி போயிட்டு வந்து அவர் எக்ஸ்டென்ஷனில் இருந்தார். கடைசி முறையாக அவர் என்ன செய்கிறார், அவர் வெளியே போகிறார். அடுத்த முறை வரும்பொழுது அவருக்கு பாஸ் இருந்தால் தான் நிச்சய முடியும், உள்ளே வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இன்னொரு அதிகாரியும் கூட்டிக் கொண்டு நான் கேட்டு வரைக்கும் போய் அவரை வழி அனுப்பி கேட்டில் இருந்து ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிவிட்டேன். என்ன காரணம் என்றால், அவர் இனிமேல் என்னை யாரை நினைப்பார், நிச்சயமாய் என்னை நினைப்பார். அவருக்கு கேன்சர், அவர் மருத்துவமனைக்கு என்ன செய்கிறார், அடுத்தாறு போல் போகிறார். ஏற்கனவே சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கேன்சரில் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று மறுபடியும் வேலைக்கு வந்து திரும்பவும் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனாலே திரும்ப அவர் வேலையை விட்டு போனார். அப்பொழுது நினைத்தேன், அவர் எப்பொழுதாவது கஷ்டப்படுகிற நேரத்தில் யாரை நினைப்பார், என்னை நினைப்பார். என்னை நினைக்கும் பொழுது ஆண்டவரை நினைப்பார் என்று நான் நினச்சி இந்த வழி அவரை நான் கேட்டு வரைக்கும், மெயின் கேட்டு வரைக்கும் போய் அவரை வழி அனுப்பி வந்தேன். ஆகவே தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு, இல்லையென்றால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு நாம் இறங்க முடியவில்லை என்றால் நாம் பெருமைக்காரர்களாக நினைக்கிறோம், நாம் இருக்கிறோம். இந்த பழக்க வழக்கங்கள் அல்ல. அடிப்படையாய் இதுவரைக்கும் நான் அப்படி செய்ததில்லை என்று நினைக்கலாம். எங்களுடைய குல கோத்திரத்திலேயே அப்படி கிடையாது என்று நினைக்கலாம். நீங்கள் அந்த கோத்திரத்திலேயே இருந்து விடுவீர்கள். யூதா கோத்திரத்தை சிங்கத்து கூட நீங்கள் நினைச்ச முடியாது, நீங்கள் வர முடியாது. நாம் தாழ்மையை தெரிந்து எங்கெல்லாம் தாழ்மையின் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கெல்லாம் அங்கெல்லாம் நான் கற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பிவேர் ஆஃப் ஃபனாட்டிசிசம், மத வைராக்கியம் என்கிற ஒன்றை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சோவரன் வெஸ்லி அவர்கள் சொல்கிறார்கள். மத வைராக்கியம் இல்லையென்றால் தீவிரவாதமாக நான் நினைக்கிறார்கள். உதாரணமாக, எனக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, இல்லையென்றால் ஏதோ ஒரு கனவோ, இல்லை என்றால் நினைவு அலைகளை மாறி எனக்கு நினைவு வருதோ, இல்லை என்றால் நான் தூங்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தமோ,
ஏதோ ஒன்று கேட்கிறது. உடனே நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு தரிசனத்தில் தோன்றினார், என்னோடு இதை குறித்து அவர் என்ன இடத்துல என்ன செய்தார், பேசினார். நானே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுகிறேன். என்னுடைய மன அலைகள் என்ன சொல்கிறதோ அதை வைத்து நான் சொல்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், பேசினார் என்று நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நான் நினைச்சுக்கிறேன் வருகிறேன். எனக்கு காணப்படுகிற ஒரு காட்சிகளோ ஒரு விஷன் ட்ரீமோ இல்லை என்றால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு அனுபவங்களோ இல்லை என்றால் எனக்குள்ளாக உந்தப்பட்டு நினைக்கிற நினைவு அலைகளோ இவைகளையெல்லாம் நான் வைத்து கொண்டு தேவன் என்னோடு பேசினார், இது இப்படித்தான் என்று நான் நினைச்சுக்கிறேன், முடிவெடுத்தேன். இது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம், ஒரு தீவிரவாதம். நான் ஏன் இதை சொல்கிறோம் என்றால், நமக்கு காணப்படுகிறவைகள் ஒருவேளை நம்முடைய எண்ண அலைகளாக இருக்கலாம், இல்லையென்றால் தேவன் நமக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், இல்லையென்றால் பிசாசு நமக்கு சொல்லுகிறவர்களாக நிச்சயலாம் இருக்கலாம். மூன்றும் இருக்கலாம். நீங்களாய் உங்களுடைய எண்ண அலைகளினாலே நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொண்டு அது தேவன் பேசினார் என்று நினைக்க முடியும். உண்மையிலேயே தேவன் தம்முடைய தேவ தூதர்களை கொண்டு மரியாளிடத்திலே பேசினது போல் நம்ம இடத்துல நிச்சய முடியும், பேச முடியும். பிசாசு கூட நிச்சய முடியும், நம்ம இடத்துல பேச முடியும். ஆகவே இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அறிந்து கொள்கிறது, நான் எப்படி தீர்மானமாக அறிந்து கொள்கிறது? வேத வாக்கியம் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் எல்லா ஆவிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவைகள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகளா என்று நினைச்ச வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதை எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஏன் சோதித்து அறியுங்கள்? எனக்கு வெளிப்பட்டவைகளோ இல்லையென்றால் தேவன் என்னிடத்தில் பேசினார் என்று நான் நினைக்கிறதோ, இல்லையென்றால் இன்னொரு சகோதரன் எனக்கு இதில் என்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனமோ நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் மடமைகளாய் அறியாதவர்களாய் அவர்கள் அப்படியே இன்னொருவர் சொல்லுகிறதை நினைக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் அவர்கள் மடமைகளாக இருக்கிறார்கள்? தேவன் சொல்லின வார்த்தையின்படி அதை பரிசோதித்து பார்த்து என்ன செய்வதில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒரு பாஸ்டர் ஒரு திருமணமான ஒரு சகோதரனிடத்தில் தேவன் உன்னுடைய கணவரிடத்திலிருந்து நீ பிரிந்து வாழ வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டால் அது யாருடைய குற்றம்? அது மடமை. ஏன் அவர் இயேசு சொன்னார் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வேத வாக்கியத்தோடு ஒத்து பார்க்க முடியவில்லை? தேவன் விபச்சாரத்தினால் அன்றி வேறொன்றிலையும் ஒரு மனுஷன் பிரிந்திருக்க வேண்டியதை என்ன செய்யவில்லை, நமக்கு எடுத்து சொல்லவே இல்லையே. வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று ஏன் சிந்திக்கிறது இல்லை? வேத வசனத்தை நாம் நினைக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை. ஆகவே இதை போல நமக்குள்ளே எழும்புகிற காரியங்களையும் நாம் நினைக்கிறோம், இப்படித்தான் 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 என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு ஞானம் அறிவு என்பவரெல்லாம் நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சயின்ஸில் ரீசனிங் பவர் இவைகளெல்லாம் நாம் நம்முடைய இளைய பருவத்திலிருந்தே நாம் நினைக்கிறோம், படிக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் வரும்போது நாம் நினைச்சிட வேண்டிய இவைகளெல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறியாமையினாலே நாம் நினைக்கிறோம். ஆகவே தான் ஒரு கணவனை விட்டு பிரிந்து வாழ் என்று சொல்லி நினைக்கிறவங்க கூட என்ன செய்யறதில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் உன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து விட்டாய்? இந்த பாஸ்டர் சொன்னார், தீர்க்க தரிசனமாக சொன்னார், நீ பிரிந்து வாழ் என்று சொன்னார். 9 மணிக்கு மேலே நீ தனியாய் போக வேண்டாம் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு, வயது வந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோர் சொல்லும்போது அது தேவையில்லை, தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னால் அது சரியாகுமா? இல்லை என்றால் ஒருவர் உங்களுடைய பெற்றோருடைய சத்தத்தை கேட்க வேண்டாம், ஆண்டவர் இந்த ஆன்லைன் பிரேயருக்கு வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு வயதுக்கு வந்த பெண்மணியை அவர் கூப்பிடுவார் என்றால் அவர் சொல்வது பாஸ்டர் சொல்லிவிட்டார் என்று நம்ம போக முடியுமா? தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஞானம் புத்தி இவைகளை நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இவைகளினாலே சர்ப்பங்களை போல வினாலுள்ளாய் இருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு இவைகள் ஒத்து வருகிறதா என்பதை நினைச்ச வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆகவே அப்படி பரிசோதித்து பார்க்காதனாலே தான் இன்றைக்கு அநேக பிரசங்கிகள்
இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் ஜனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆராதனை என்கிற பெயர்களில் ஆட்டமும் பாட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது சபையிலே. ஏன் அதை நிதானிக்க முடியவில்லை? இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் ஆண்டவர் இவளை நடத்த சொல்லியிருக்கிறார், அவைகளை ஆராதிக்க சொல்லியிருக்கிறார் என்கிற போர்வைகளே வருகிறது. ஆகவே ஜனங்கள் நினைக்கிறார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் எதற்கு என்று நினைச்சுகளை கேட்கிறதில்லை. ஏன் ஞானத்தையும் அறிவையும் பயன்படுத்தக்கூடாது? இவைகள் யாரிடத்திலிருந்து பெற்றது? தேவன் நமக்கு கொடுத்தாரா, இல்லை என்றால் பிசாசு கொடுத்தானா? அடிப்படையிலே ஞானத்தையும் அறிவையும் தேவன் தான் நினைச்சார் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை வெறுக்க வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும்? நாம் கோதுமையை நாம் அருமையாய் பார்க்கிறோம். கோதுமையிலே பதர் இருக்கிறது, அந்த மேலே உள்ள இருக்கிறது. அந்த பதரை எல்லாவற்றையும் நினைச்ச வேண்டும், பதரை நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் என்று நமக்கு புத்திமதி சொல்கிறார்கள். உடனே கோதுமையே சாப்பிட வேண்டாம் என்று நாம் ஒதுக்குறோமா? இல்லை, அந்த பதரை நீக்கிவிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். கோதுமை தேவனுக்கு பிரியமானது, தேவனுடைய கரங்களிலிருந்து அதை நினைச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சரீரத்துக்கு போஷாக்காக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதே போல தான் உலக ஞானம் என்கிறது இந்த ஞானத்தினுடைய மேல்கூறி இருக்கிற ஒரு பதர். அந்த பதரை நீக்கிவிட்டு நாம் தேவன் கொடுத்த ஞானத்தின்படி நிச்சய வேண்டும், செயல்பட வேண்டும். சில பேர் நினைக்கிறார்கள் மொத்தமாக இந்த ஞானத்தை எல்லாம் வேண்டாம் என்று. யார் எதை சொன்னாலும் அப்படியே நினைச்சிடுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏன் நம்முடைய ஏற்றுக்கொள்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தைகளை வைத்து அதை ஒப்பிட்டு பார்க்கிறதில்லை. தேவன் இதோடு இது பேசியிருப்பாரா என்று நினைச்சதில்லை, பார்க்கிறதில்லை. ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஒரு திடீர் அற்புதம் கிடைத்து நாம் நினைச்சிட வேண்டும், எல்லாம் கிடைத்து விடும் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு ஃபனாட்டிசிசம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், அவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒன்றும் தேவன் செய்கிறதே இல்லை. உதாரணமாக சொல்கிறேன், ஆவிக்குரிய வல்லமையை தேவனிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தை என் மூலமாக கடந்து வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், நான் கேட்டுவிட்டு நான் முயற்சிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் செய்வாரா? செய்ய மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் அறிந்து அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் என்னை ஒப்புக் கொடுக்காமல் தேவன் என்னை கொடுத்து எப்படி பயன்படுத்த முடியும்? பயன்படுத்தவே முடியாது. ஆகவே ஒவ்வொரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நான் ஆவிக்குள்ளாக நான் வளர்ந்திருக்க வேண்டும். தேவன் நான் பேசும் பொழுதும் ஜனங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நல்லதுதான். ஆனால் நான் தேவனுடைய பலத்தை காத்திராவிட்டால் தேவன் எனக்கு அதை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நினைக்கிறோம், நம்முடைய படிப்பில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகவே தேவனை தேடுகிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நான் நினைச்ச வேண்டும். எனக்கு எப்பொழுதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் நினைச்ச வேண்டும். நான் அதற்கு ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நான் நன்றாக நான் வகுப்பிலே சிறந்த மாணவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்பொழுது அது கிடைக்கும்? என்ற நேரத்தை எல்லாம் நான் டிவி முன்னாடி உட்கார்ந்து இருந்தால் தேவன் எனக்கு வானங்களை திறந்து எனக்கு கொடுத்து விடுவார் என்று நினைக்கிறார்கள். அநேகர் அப்படி நினைக்கிறார்கள். தேவன் அப்படி கொடுப்பதே இல்லை. அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கருத்தாய் பிரயாசப்பட்டு இரவும் பகலும் உழைத்தால் தான் நிச்சயம் கிடைக்கும். அவர்கள் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் அதை கொடுப்பார். இதை விடுத்து நமக்கு எப்படியாவது கூரையை பிய்த்து விட்டு அது கிடைக்கும் என்று சோம்பேறிகளாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பதே இல்லை. ஆகவே தான் அநேகருடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம். தேவன் சபைகளிலே பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். தேவன் எப்பொழுது பொறுப்பை கொடுப்பார்? தேவனுடைய சபைகளுக்காக இரவும் பகலும் ஆத்துமாக்களுக்காகவும் தேவனுடைய சரீரமாகிய சபைக்காகவும் பாடுபட்டு உழைத்து அதற்கு மேலே வருகிறவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்வார்? பொறுப்பை கொடுப்பார். ஏதோ 2 வார்த்தைகளை அறிந்திருந்து நாம் திடீரென்று எழுந்திருத்து பேசிவிட்டால் தேவன் இந்த சபைகளை பொறுப்பை கொடுப்பாரா? நிச்சயமாய் அப்படி கொடுக்கிறது இல்லை. நாம் நல்லதொரு பெற்றாராக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். என் பிள்ளைகள் எல்லாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவன் எப்பொழுது அதை செய்வார்? நீங்கள் உண்மையான பெற்றோராக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு இரவும் பகலும் அவைகளுக்காக கண்ணீர் வடித்து அதற்காக நீங்கள் விதைக்கிறவர்கள் அதன் பலனை நினைச்சுவார்கள், அறுப்பார்கள். நீங்கள் சோம்பேறிகளாய் தூங்கிவிட்டு
விதைக்க வேண்டிய காலங்களிலே விதைக்காமல் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கிடைக்குமா? கிடைக்கிறதா? இதைத்தான் நாம் ஃபனாட்டிசிசம் என்று சொல்லுவோம். ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு தேவன் அற்புதமாக ஒன்றை செய்வார் நினைக்கிறேன். சபையிலே இருக்கிற பொறுப்புகள் கூட தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாததற்கு காரணம், நீங்கள் இந்த பிரயாசப்பட்டு போக வேண்டும் என்கிற இடத்திற்கு நீங்கள் வரவில்லை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது எடுத்து வாசிக்கலாம்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவருடைய தந்திரங்கள் ஒன்றும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உனக்கு என்ன செய்து விடுவார். படிக்காமல் பாஸ் பண்ண வேண்டும், உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும். நான் பிரயாசப்படாமல் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும். சபையிலே கூட சபைக்காக பாடுபடாமல் நான் தலைவனாக வேண்டும். எனக்கும் ஒரு மூப்பர் உதவி கிடைக்க வேண்டும். நானும் பேச வேண்டும். இவைகளெல்லாம் தேவனுடைய அந்த வகுப்பு பட்டியலிலே பாடத்திலே அது இல்லை. தேவனுடைய சமூகத்திலே யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்வார், அதை கொடுக்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம், நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். சில நாட்களிலே நான் தேவனுக்கென்று உண்மையாக இருக்காவிட்டால் என்னுடைய பேச்சிலிருந்தே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், தேவனை உரை விட்டு இணைத்து விட்டார், விலகிவிட்டார். இந்த சகோதரத்தில் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் இல்லை என்பதை நீங்கள் நாம் நிச்சய முடியும், கண்டுகொள்ள முடியும். யாருக்கு தேவன் கொடுப்பார் தம்முடைய வார்த்தைகளை? நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அதுக்கென்று பிரயாசப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திராவிட்டால், இல்லையென்றால் இத்தனை ஜனங்களுடைய பாரங்களை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவர்களுக்காக என்னுடைய ஜெபத்திலே நான் வைத்திராவிட்டால் தேவன் ஒரு சகோதரனுக்கு எதாச்சும் கொடுக்க முடியாது. அநேகர் நினைக்கிறார்கள், சோம்பேறிகளாக இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வழியத்திலே அவர்கள் ஜாம்பவான்களாய் மாற வேண்டும் நினைக்கிறார்கள். கண்ணீரோடு பிரயாசப்படாவிட்டால் அவர்கள் எம்பிரத்தோடு நிச்சயம் முடியாது, அறுக்க முடியாது. இன்னொரு கோடிக்கு நாம் செல்கிறவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக எச்சரிப்பு, 1 கோடியிலிருந்து 1 கோடிக்கு செல்கிறவர்கள். உதாரணமாக ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கென்று தனி ஜெபம் தேவையில்லை என்று ஒரு வசனத்தை கோட்பாட்டு காட்டி கூட செய்யலாம், ஒருவர் சொல்லலாம். அப்படியாய் இன்றைக்கு அநேகர் தேவனோடு உருவாடுகிற பழக்கத்தை விட்டுவிட்டார்கள். இவைகளெல்லாம் 1 கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு போகிற ஒரு சம்பவங்கள். தேவனுக்கென்று தேவபக்தியாய் வளருவதற்கு, இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துவதற்கு, நாம் தேவனோடு உறவாடுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி, இல்லையென்றால் தனியாய் அவரிடத்தில் நாம் பேசுவதற்கும் அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்பதற்கும் ஒதுக்காமல் நான் எப்பொழுதும் நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று நினைத்தால் நிச்சயமாய் நான் அன்பினால் நிறையப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தாவின் எங்களுடைய இருதயங்களே ஊட்டிருக்கிறபடினால் அந்த அன்பு எங்களை நிரப்பிவிட்டது. ஆகவே நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய பிரயாசப்பட வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், சில பேர் நினைக்கிறார்கள். ஆகவே தான் அவருடைய கண்களில் காம பார்வை நினைக்கிறது இருக்கிறது, அதை அறியாமல் இருக்கிறார்கள். அவனுடைய அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றிருக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளும் தேவனால் சொல்லப்பட்டவைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவைகள் என்ன செய்து கொண்டே இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்றுவர் இணையாய் அது போய்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் 1 கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், நான் போய்கொண்டு இருக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மன்னிக்கவும் 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு நீதி உண்டாகும்படி, எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இதனுடைய பொருள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் என்னவென்றால், நான் தேவனை விசுவாசித்து கொண்டு போனால் இந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், முடிவாயிருக்கிறார் என்று நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுதெல்லாம் நியாயப்பிரமாணம் அந்த வார்த்தைகளை அடங்கியிருக்கும்படி என்ன செய்தார்? அவர் செய்தார். நியாயப்பிரமாணங்களே இவைகளை நீ களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்றெல்லாம் வரிசையாக அந்த 10 கட்டளைகளை சொல்லும்போது அவர் புதிய ஏற்பாட்டிலே அது மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? 2 வார்த்தைகளினாலே இந்த 10 பிரமாணங்களையும் செய்துவிட்டார். அவர் சுருக்கி விட்டார். உன்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் அன்பு கூறு என்பது பிறனுடைய மனைவியை இச்சாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாய், இவைகள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது தான் பிரமாணம். இந்த வசனத்தை வைத்து தேவன் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாம் ஒழுக்க நெறிகளுக்கும் அடங்காமல் நாம் இருப்போம் என்றால் நாம் ஒரு கோடியிலிருந்து 100 கோடிக்கு போகிற அபாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, வெளிச்சம் இல்லாமல் நாம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக நாம் அனுப்பிச்சிக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 4வதாக, lose no opportunity to do good for any kind. நன்மை செய்வதற்கு நீங்கள் நிச்சயாதிருங்கள், தயங்காதிருங்கள். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒன்று நற்கிரியை செய்வதற்கு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு மன்னிக்கவும், தீத்துவா தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சாதாரணமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதற்கு, பிறருக்கு எந்த விதத்திலேயும் நாம் எங்கே இருக்கிறோமோ அவர் நம் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். கடைசி நாட்களில் நம்மை நாமே நமக்கே என்று சுயநலமாய் வாழக்கூடியவர்களும் கொஞ்சம் கூட பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், பிறருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்கிற எண்ணமே இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நினைச்ச முடியும் ஓட்டக்கூடிய ஒரு அபாயத்தில் நாம் மனுஷிக்கிறோம் இருக்கிறோம். சாதாரணமான உலக மனுஷன் செய்யக்கூடிய ஒரு நற்கிரியை கூட நாம் செய்கிறதில்லை. ஏனென்றால் அப்படியாய் ரிசர்வாக இருந்து 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 எந்த விதத்திலேயும் நம்மால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக என்ன செய்வார்கள்? மாற்றி விடுகிறார்கள். உங்களுக்கு எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று எப்போதாவது நினைவு வந்திருக்கிறதா? நம்முடைய வீடுகளிலே இருக்கிற பொருட்களை, தேவைக்கு அதிகமாக இருக்கிற பொருட்களை எப்போதாவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு எப்போதாவது வந்திருக்கிறதா? அப்படியெல்லாம் ஒரு நாளும் வரவில்லை என்றால் நாம் மழுங்கி போய்விட்டோம் என்று நினைச்சிடும் அர்த்தம். தேவனுடைய நற்கிரியை செய்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அசம்பந்தமாய் போய்விட்டோம். எல்லாரிடத்திலுமே, ஏழைகளிடத்திலும் ஒன்று கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது, நடுத்தர ஜனங்களிடத்திலும் ஒன்று கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு 30 சாரி உங்களுடைய பீரோவில் திறந்தால் இருக்கிறது. அதில் 2000ஆம் ஆண்டிலிருந்து வாங்கின சேலைகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ 14 ஆண்டுகள் ஆகுது. இந்த 14 ஆண்டுகளிலே 30 சேலைகள் வைத்திருக்கிறீர்கள். என்றைக்காவது அந்த முதல் சேரியை இல்லாத ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு உதித்ததா? அது உதிக்கவே இல்லை. ஏனென்றால் நமக்கு அது பத்தாதே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 300 எடுத்தாலும் உங்களுக்கு என்னது காணாது. நாம் அணிய ஆடைகளை உடுத்துகிறோம், சட்டைகள். இந்த சட்டைகள் ஏதாவது ஒன்றை கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, கிழிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, நல்லா இருக்கும்போதே இன்னொரு இடத்துல இன்னொரு தம்பி கொடுக்க வேண்டும் என்றாக வந்திருக்கிறதா? இவைகளெல்லாம் நாம் செய்கிற நற்கிரிகள்.
ஒருவேளை இன்றைக்கு நான் பல வர்ண சட்டைகளை நான் போட்டு கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு முதல் எனக்கு செருப்பு கிடைத்ததே ஓசி செருப்பு தான். என்னுடைய 6வது வகுப்பு படிக்க போகும்பொழுது எனக்கு சரியான செருப்பு இல்லை. வாங்கி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் அவ்வளவு தாராளமாகவும் இல்லை, ஏனென்றால் அவ்விடத்தில் இல்லை. ஆகவே நான் 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய வெறுங்காலில் தான் என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு நான் சென்றேன். 6வது வகுப்பு நான் போகும்பொழுது என்னுடைய மைத்துனர் எனக்கு அவருடைய செருப்பு எனக்கு 2வதாக கொடுத்தார். அவர் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்தார். அந்த செருப்பு எனக்கு மிகுந்த தேனாமிர்தமாக இருந்தது என்னுடைய கால்களுக்கு. நான் அதை போட்டுக்கொண்டு சென்றேன். அப்போது இது மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும், உதவ முடியும். சமீபத்திலே என்னுடைய சட்டைகள் நிறைய இருந்தது என்னுடைய பீரோவில். நான் அப்பொழுது கொஞ்சம் கழித்து நான் என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கிற ஒருவனத்தில் கேட்டேன், என்னுடைய பழைய சட்டைகள் இருக்குது, நல்ல சட்டைகள், கிழிந்த சட்டைகள் அல்ல, உனக்கு வேண்டுமான்னு கேட்டேன். இன்னும் கொடுங்க சார், வாங்கி கொடுக்குறேன் என்றார். நான் ஒரு 5-6 சட்டைகளை எடுத்து ஒரு பேக்கில் வைத்து நான் அவனுடைய கையில் கொடுக்கும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். இது மாதிரி ஒரு முறை அல்ல, நாம் அநேக முறைக்கு நாம் எப்படி நிச்சய முடியும், நான் செய்ய முடியும். சின்ன சின்ன உதவிகள். நான் சொல்லுவது ஒரு வெளியரங்கமாக நான் சொல்கிறேன், ஆனால் என்னை காட்டிலும் அதிகமாய் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் இல்லாதவர்கள், அவைகளை குறித்து பழக்கம் இல்லாதவர்கள், நாம் அதை என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேகருக்கு நற்கிரைகளை செய்யும்படி தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். யாராவது ஒருவர் எப்போதாவது அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே கொஞ்சம் சாதம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறீர்களா? தேவன் நமக்கு கொடுத்திருவைகள் பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய பழக வேண்டும். எனக்கு இருக்கிற வருமானம், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற, எனக்கு வைத்திருக்கிற என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற வருமானம், மாதம் எனக்கு கிடைக்கிற வருமானம் என்னுடைய வருமானமா, என்னுடைய பணமா? அது நாம் எல்லாருமே வேலை பார்க்கிற எல்லாருமே நமக்கு மாதம் எனக்கு கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது. அந்த வருமானம் முழுவதும் என்னுடைய பொருள், என்னுடைய பணமா, நம்முடைய பணமா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதது எது? அதை நான் பிறருக்கு கொடுப்பதற்கு நான் தாராளமாக இருக்க வேண்டும். நான் ஞானமாய் செய்கிறோம், ஆனால் நம்முடைய மனது விரிந்து இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய குடும்ப செலவு நம்முடைய வருமானத்தை காட்டிலும் கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனது எப்படி இருக்க வேண்டும், திறந்திருக்க வேண்டும், ஒன்றை செய்வதற்கு, ஒன்றை கொடுப்பதற்கு. 5வதாக, beware of desiring anything other than God. ஆண்டவரை விட்டு வேற எதிலாவது நமக்கு ஒரு நாட்டம் இருக்க அனுமதிக்க கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு எதையும் ஆண்டவரை தவிர வேறென்றும் நமக்கு நாட்டம் இருக்குமென்றால் நாம் இன்னும் தேவனை கிட்டி சேரவில்லை. நாம் அபாயத்தில் என்ன செய்கிறோம், எச்சரிக்கைப்படுகிறோம். தேவனை காட்டிலும் வேறு ஏதாவது நம்மை திருப்திப்படுத்தும் என்பாங்க. உதாரணமாக, நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறேன். எனக்கு அந்த ஆகாரத்தை, விதவிதமான டிஷ்ஷை பார்த்த உடனே என் மனது திருப்தியாக இருந்து அதில் நான் விருப்பப்படுகிறேனா? இந்த உலகத்தில் எதுவும் தேவனை எடுத்து வேறு எதுவும் என்னை செய்யக்கூடாது, என்னை திருப்திப்படுத்தக்கூடாது. ஆனால் நான் அதற்காக நான் சாப்பிடாமல் இல்லை, எல்லாவற்றையும் சாப்பிடுகிறேன். ஆனால் அவைகளில் ஏதோ ஒரு நாயை அடைத்து விட்டு அங்கே ஒரு கறி துண்டை வைத்து இந்த சட்டை எடுத்த உடனே அது எப்படி பாயும்? வேகமாக பாயும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி நாம் அல்ல. ஏனென்றால் எனக்கு இது திருப்தி அளிக்கிறது இல்லை. நான் எதில் திருப்தி அடைந்திருக்கிறேன்? சற்று போட்டிருக்கும் பொழுதே நான் ஆண்டவர்களுக்கு திருப்தியாய் நான் நினைக்கிறேன், நான் இருக்கிறேன். சற்றை எடுத்தாலும் அதை நான் சாப்பிடலாம். ஆனால் நான் பாய்கிறவனாக அல்ல. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒரு சாதாரணமாக உலக காட்சிகளுக்கு நீங்கள் போகிறீர்கள், பொருட்காட்சி போகிறீர்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்கள் கண்கள் அலை பாய்கிறதா? அப்படி அலை பாயும் என்றால் தேவனிடத்தில் நீங்கள் திருப்தியாக இல்லை. தேவனிடத்தில் நீங்கள் திருப்தியாக இல்லை. வேறு எதுவும் நம்மை திருப்திப்படுத்தக்கூடாது. அநேகருக்கு அவங்களை சுற்றி மற்றவர்கள், நீங்கள் நல்ல பிரதர், இல்லைன்னா பிரைஸ் லார்ட்,
என்று சொல்லி அவர்கள் துதி பாடலையே பெரிதாக நினைக்கிறார்கள். அதுவும் நாம் அபாயகரமான நிலையிலே இருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டுகிறது. நான் எதிலே திருப்தி அடைந்திருக்கிறேன்? எல்லா சகோதரர்களும் என்னை நல்ல சகோதரன் என்று சொல்வதிலே திருப்தி இல்லை. தேவன் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், நான் தேவனிலே நான் திருப்தி அடைந்திருக்க வேண்டும். பணமோ பொருளோ இல்லை என்றால் அநேகர் தூக்கத்தில் விருப்பமாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை காட்டிலும் எது முக்கியம்? அவர்கள் சரி, இன்றைக்கு நாளைக்கும் லீவு, நான் என்ன செய்ய போகிறேன்? சனி ஞாயிறு 5 நாள் நான் வேலை செய்து விட்டார், இப்போ எனக்கு 2 நாள் லீவு. அப்பா, இன்றைக்கு முழுவதும் என்ன செய்ய போகிறேன்? தூங்க போகிறேன். சிலர் அப்படி நினைக்கிறார்கள், இந்த முழுவதும் தூங்க போகிறேன். அவர் தூங்கிவிட்டால் எதையோ ஒன்றை சாதித்தது மாதிரி. நாம் தூங்க வேண்டியதான். நம்முடைய சரீரத்துக்கு எப்பொழுது அது தேவைப்படுகிறது அதை செய்ய வேண்டியதுதான். ஆனால் தேவனை காட்டிலும் வேறு எதுவும் என்னை செய்வதில்லை, திருப்திப்படுத்துகிறதில்லை என்கிற இடத்துக்கு நான் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே உண்மை இல்லாமல் வேறு எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் அவைகளை விட்டு வேறு ஏதாவது நமக்கு ஒரு பிரியமாக இருக்கும் என்றால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். பரிசுத்தவான் நம்மை எச்சரிக்கிறார். நீ தேவனை காட்டிலும் உனக்கு வேறு எது உனக்கு விருப்பமாயிருக்கிறது? அது ஒரு நல்ல ஒரு ஆங்கில வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I desire no pleasure in anything that will not bring me closer to God. I desire no pleasure in anything that will not bring me to closer to God. என்னை தேவன் அண்டையிலே கிட்டி சேர்வதற்கு துணை செய்யாத, உறுதுணை செய்யாத, உதவி செய்யாத எதுவும் எனக்கு பிரதானமாய் இருக்க போகிறது இல்லை. அந்த பிளஷர், அந்த இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட்டுகதை போகிறோம், ஊட்டியிலே போய் பல கண்காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் என்னை தேவனுக்கென்று கிட்டி சேர்க்குமானால் தான் எனக்கு அது பிரதானமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த டூரே எனக்கு வேண்டாம். நான் இன்னொரு சகோதரனுடைய ஹோட்டலில் போய் நன்றாய் சாப்பிடுகிறேன். ஆனால் நான் சாப்பிடும் பொழுது அந்த சகோதரனுடைய வைக்கிற ஐக்கியம் என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநிறுத்தும் என்றால் நான் அவர்களோடு சென்று சாப்பிடலாம். அதை இல்லாமல் இன்னொரு புறஜாதியான் என்னை கூட்டிக் கொண்டு சொல்லும்போது அது எனக்கு பிடித்தமானதில்லை. கடமைக்காக ஒரு வேளை நான் போகலாம், ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை. ஏனென்றால் தேவனே எனக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இதே வாக்கியத்தின் மறுபக்கத்தை நான் சொல்கிறேன். I am not afraid of any pain that will bring me closer to God. தேவனிடத்தில் கிட்டி சேர்க்காத எந்த இன்பமும் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிற எந்த துன்பத்தை கண்டும் நான் பயப்பட போகிறது இல்லை. முதல் வாக்கியம் கொஞ்சம் நல்லா இருந்தது, 2வது வாக்கியம் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது. முதல் வாக்கியத்தை படித்த உடனே எந்த அபிலாஷைகளும் இன்பங்களும் எனக்கு தேவனை கிட்டி சேர்க்க வேண்டாம், நான் செய்விடுவேன், நான் எடுத்து விடுகிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் தேவனை கிட்டி சேர்க்கிற எந்த துன்பத்தை கண்டும் நான் பயப்பட போவதில்லை என்று இருக்கிறார் பரிசுத்தவான் சொல்கிறார். I am not going to afraid for any pain that will bring me closer to God. தேவனத்தை கிட்டி சேர்ப்பதற்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை கண்டு நான் அஞ்ச போவதில்லை என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் நம்ம கடைசி நாட்களுக்கு பரிசுத்தவான்கள் கொடுத்த ஒரு எச்சரிப்பின் சத்தங்கள், நடைமுறை காரியங்கள். நான் உண்மையாய் நாம் விழிப்புணர்வுள்ளாய் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுவோம் என்றால் தேவன் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மிடத்தில் பேசியிருப்பார். தேவன் நமக்கு உதவிச்சுவராக. ஆமாம்.